இஸ்ரேல் ஈரான் போர். இதில் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம்? ஈழப்போரில் தமிழ் மக்களை கொல்வதற்கு ஆயுதங்களை கொடுத்த ஈரானுக்கா நம்ம சப்போர்ட் பண்ணணும்? ஈழப்போரில் ஈரான் சிங்களர்களுக்கு உதவியது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேல் மட்டும் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தது கிடையாது. அந்த போர் சூழல்ல அனைத்து நாடுகளுமே தமிழர்களுக்கு எதிராக தான் இருந்தது. அதற்கான காரணம் திட்டமிட்டு அனைத்து நாட்டு அதிபர்களையுமே தமிழர்களுக்கு எதிராக மாற்றி அமைத்தது. பெரும்பாலும் அனைத்து நாடுகளுமே ஈழப்போரில் தமிழர்களுக்கு எதிராக தான் இருந்தது. அதற்கான காரணம் இந்த பிண்டாரிகள். இந்த உலகை ஆளும் வர்க்கம் தமிழர்களை வீழ்த்துவதற்கு இது போன்ற சதி செயல்களை செஞ்சது. அதனால தமிழர்கள் நம்ம ஈரானுக்கு ஆதரவா இருக்கிறது தான் சரியான ஒன்றும் கூட. சைல்ட் டிராஃபிக்கிங் செஞ்சு எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சிக்கின அமெரிக்காவும் இஸ்ரேலும் நல்லவர்கள் ஆயிடுவாங்களா? இந்த பிண்டாரிகளை எதிர்த்த ஈரான் எப்படி கெட்டவங்கள் ஆயிடுவாங்க? நிச்சயமாக தமிழர்களின் ஆதரவு ஈரானுக்கு தான். இந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் மிக முக்கிய ரகசியம் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னா, இந்த பிண்டாரிகள் கிட்ட பணபலம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், அதிகார பலம் இருக்கலாம். ஆனால் அவங்க இங்கே ஒரு முடிவை எடுக்கணும்னா கடைசியில் மக்களுடைய மனநிலையே அதை தீர்மானிக்கணும். மக்களுடைய மனதை மாற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த பிண்டாரிகளால் ஒரு செயலை செய்ய முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. வீரப்பனார் அவரை வீழ்த்தும் போது அனைத்து செய்தி சேனல்களையுமே வீரப்பன் தீவிரவாதின்னு மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சு மக்கள் மனதில் பதிச்சாங்க. மக்களே வீரப்பன் ஒரு தீவிரவாதி தான் என்று நம்பினதுனால தான் இங்கே வீரப்பன் வீழ்த்தப்பட்டார். ஈழப்போர்லேயும் அப்படிதான். அனைத்து நாடுகள்லையுமே நம் ஈழத்து புலிகள் கெட்டவர்கள் என்று பதிவு செஞ்சாங்க. அந்த காரணத்துக்காக தான் அனைத்து நாடுகளுமே புலிகளுக்கு எதிராக இருந்தாங்க. தோழர் தமிழரசன் அவர்களை எப்படி வீழ்த்த முடிஞ்சது? அவர் தீவிரவாதி என்று மக்கள் மனதில் பதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த செயலை செய்ய முடிஞ்சது. இப்போ சொன்ன இந்த ரகசியம் மட்டும் நமக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனி இந்த பிண்டாரிகளின் பருப்பு வேகாது. இந்த பிண்டாரிகள் எந்த செயல் செய்யணும்னாலும் அங்கே மக்களுடைய மனதை மாற்றிட்டு தான் செய்ய முடியும். இங்கே இந்த ஈரான் இஸ்ரேல் போர்லையுமே அப்படிதான். ஈரான் தான் தப்பு செஞ்சிட்டு இருக்க மாதிரி மீண்டும் மீண்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த சூழலில் யாரும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் சொல்கிறத உடனடியாக நம்ப வேண்டாம். உண்மைத்தன்மையை சோஷியல் மீடியாஸில் தேடுவோம். அப்போ இந்த பிண்டாரிகள் ஒருத்தரை வீழ்த்தணும்னு நினச்சாங்கன்னா முதல்ல அவங்க ஒரு கெட்டவர்களாக மக்கள் மனதில் திணிப்பாங்க. மக்களை நம்ப வச்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவங்களால சுலபமாக வீழ்த்திட முடியும். மக்கள் எல்லாரும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இப்போ நடந்துட்டு இருக்கிறது ட்ரைபுலேஷன் பீரியட். இப்படி தான் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் நல்லவர்கள் வீழ்த்தப்பட்டது போல ஒரு பிம்பம் தோன்றும். ஆனால் கடைசியாக வீழ போவதோ இந்த அரக்க கூட்டம் தான்.